ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவன. ஆமென். சுமக்க வைத்தா உம்மை மாளா துயரால் துடிக்க வைத்தா, தாளா சிலுவை சுமக்க வைத்தா, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவன. ஆமென். சிலுவையின் படுவோடு மீண்டும் எழுந்தி தூயர்களின் நினைவோடு விழுந்தி சிலுவையின் படுவோடு, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மூன்றாம் நிலை நம் ஆண்டவர் முதல் முறையாக எழுதுகிறார். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவன. ஆமென். தாங்கிட ஒன்னா துயரூற்று, எமக்காக இறைவா எமக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். உம்மை ஈட்டெடுத்த அன்னை மரியா உம் துன்பங்களைக் கண்டு
எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் லைப்பார கடவன. ஆமென். நிலையானே சீமோன் மருந்தினார் தன்னை எனக்காக இறைவா, எனக்காக அச்சிஷ்ட பாரமான சிலை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். அன்பு இயேசுவே, பாரமான சிலுவையை நீ சுமந்து செல்ல சீமோன் என்பவர் துணை செய்தார். எங்களை சகோதர சகோதரின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் லைப்பார கடவன. ஆமென். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். அன்பு இயேசுவே, வேர்வையாலும் இரத்தத்தாலும் கரையப்பட்டு உம் திருமுகத்தை ஒரு பெண்மணி அன்போடு உடைத்து உமக்கு ஆறுதல் அளித்தார். எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் கவலையால் வாழும் அனைவரின் துன்பங்களையும் உடைத்திட எங்களுக்கு அருள்கிறார்கள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் லைப்பார கடவன. ஆமென். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரம் உம் தோள்களை அழுத்தியதால் நீர் மீண்டும் ஒரு முறை கீழே விழுந்தீர். ஆனால் மன உறுதியோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீர். நாங்கள் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் கண்டு துவண்டு விடாமல் துணிந்து எழுந்து உன்மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறி செல்கிற அருள்கிறார்கள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். அன்பு இயேசுவே, உமக்கு நேர்ந்த சொல்லத்தறியாத துன்பத்தையும் பாராமல் மீட்பிற்கு ஆறுதல் கூறினீர். தன்னலம் பாராது பிறர் நோக்கவும் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல்ல மனதினை தந்து தூய வழியில் நாங்கள் நடந்திட அருள் புரிவீராக. ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஒன்பதாம் நிலை. இயேசுவின் மூன்றாவது புரட்சி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அன்பு இயேசுவே, மீண்டும் மீண்டும் கீழே விழுந்ததால் உம் உடலெல்லாம் ரத்தமாயிற்று. எங்கள் பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் நாங்கள் தூய்மையோடு வாழவும் பாவத்தை வெறுத்து உம் அன்பை